தசமாவை கொடுத்தாலும் மட்டும் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. உண்மையாக இருக்கணும். அதுதான் இப்போ வந்து நாங்க போட போறோம். கேப்ரியல் கூட்டம் ரொம்ப அள்ளுது. இன்னைக்கு தெரியும் மைக்கேல் யார் யார் உள்ள போறா, யார் யார் வெளியே போறா, யார் யார்கிட்ட ஜீவ புஸ்தகத்துல இருக்குன்ட்டு. அதுவும் பார்க்கலாம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். டேய் லார்டே அவர் தான்டா. சாரி, பிரைஸ் பீ டு யூ லார்ட். அடுத்து வாங்க. இல்லை நீ பிரேயர் பண்ணுங்க. இல்லை நீ கல்லும்பு. இல்லை நீ மெசேஜ் கேட்பியா? மெசேஜ் தானே கல்லும்பு. இல்லை நீ ஒரு ஃபெலோஷிப்லயாவது இருக்கிறியா? நானாவது கல்லும்பு. ஒய்ஃப் பண்ணு. ஒய்ஃப் போறது பரலோகம். அங்க துக்கியும் அழுகியும் இல்லையா, அதனால விட்டுட்டு வந்துட்டேன். என் பேர் வந்து ஜே உப்பு உபவாசமணி. ஜே உப்பு உபவாசமணி. அவங்க அப்பா பேர் ரஞ்சித் தானே? இல்ல, எங்க அப்பா பேர் ஜீசஸ். ஜீசஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜே. ஐயோ, உன் பேர் இது இல்ல. இது என் பேர் இல்லையா? நீங்க தானே உலகத்துக்கு உப்பாரு சொன்னீங்க, அதான் கரைஞ்சு போட்டிருப்பேன். உப்பு சார் அட்டு போச்சான். இதுல உன் பேர் இல்ல, கிளம்பு. என் பேர் இல்லையா? என் பேர் வந்து உபவாசமணி. உன் பேர் இல்ல. இல்ல, எதுக்கு முன்னாடி பார்த்தாலும் உன் பேர் இல்ல. அது என் பேர் இல்லையா? நான் ஏசப்பா கசூர் சர்ச்சைக்கு வரேன், மெசேஜ் கேட்கறேன், உபவாசக்கிறேன். என் பேர் இல்லையா? மனுஷ பார்வைக்கு ஜபம் பண்ண. உபவாச மீட்டிங் எதுக்கு போடுற? சாப்பாடு போடுறாங்கட்டு நல்லா போடுற. கேட்டா உபவாச ஜபம். இப்படி எல்லாம் பண்ணா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க உங்களுக்கு இடம் இல்லை. நீங்க போங்க. அங்க எண்ணெய் சட்டியில் உப்பு இல்லையாவா? அடுத்தது வாங்க. உங்க பேர்? என் பேரு நல்லமுத்து. நான் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசமா பாடம் கொடுத்திருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டு போனோம். நீங்க ஹாஸ்டல் வச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா, ஆனா இது ஊரால லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமும் வாங்க கொடுக்குது. இல்ல வேற பெருமையா வேற பேசுது. இதெல்லாம் அவ்வளோ ட்ராரிங் ஆண்டவரே. ஐயோ போச்சா. நல்லது பண்ண மட்டும் பத்தாதா, பாவத்துல இருந்து மனம் திரும்பணுமா? வந்து கூட்டிட்டு போங்க. அடுத்தது வாங்க. இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன். பேர் என் பேரு ஜபமணி. நல்ல ஜபெல்லாம் பண்ணும். அந்நிய பாஷெல்லாம் வார வார சர்ச்சுக்கெல்லாம் போவேன். மைக்க உருட்டுறியா? உருட்டுன மைக்க மைக்கல் அவன் உருட்டுறான். மைக்கல் நல்லா பார். மைக்கல் உருட்டுறான். மைக்கல் அவன் கூட உருட்டுறான். மைக்கல் அவன் மைக்க உருட்டுறியா? எல்லாரும் பாருங்க, கண்ணை உருட்டுறேன். அவங்க கேளு. கண்ணை உருட்டுறேன். சும்மா சொன்னா அப்படியே போறேன். வாங்க ஆண்டவரே, சர்ச்சில தான் அந்நிய பாஷை, கொழ அடியில வேற பாஷை. இப்பே பாத்தீங்களா பர்ஃபார்மன்ஸ்? இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க, பரலோகமே ரெண்டாயிடும். சரி, என் பேர் இல்ல கூட பரவாயில்ல. என் எதிர்குறா பங்கஜ் பேரு காட்ட பாரு சொல்லுவாங்க. அவ பேர் இல்ல. என் பேர் இல்ல கூட பரவாயில்ல. அவ பேர் இல்ல, அதுவே எனக்கு போதும். நரகத்து பாடி வாய பிடிச்சி கீக்குறேன். பாய்ஸ் டேக் மீ. யாரா இந்த பொம்பளை இன்னைக்கு? எல்லாம் நான் பாத்துட்டா தெரியுங்க. இது போ. அடுத்தது வாங்க. உங்க பேர்? என் பேர் கிரேஸ். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் செஞ்சீங்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சு இருந்தீங்க. அதனால தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க உங்களுக்கு இடம் இருக்கு. நீங்க உள்ள போலாம். அடுத்தது வாங்க. உங்க பேர்? உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கப்பட்டிருக்கு. நான் தான் ஒரு தப்பும்
பண்ணலையே, ஏன் பேர் இப்படி ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கப்பட்டுச்சு? நீங்க கொஞ்ச நேரம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்தது வாங்க. உங்க பேர்? என் பேர் கண்ணம்மா. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்புறதுனால தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க உங்களுக்கு இடம் இல்லை. என்னது பாவமா? எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். பிளஸ்ஸி அம்மா வீட்ல வேலை செய்யும் போது கேள்விப்பட்டிருக்கேன். பிளஸ்ஸி அம்மா, உங்க வீட்ல எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கேன்? ஒரு தடவையாச்சும் ஏசப்ப பத்தி சொல்லிருக்கீங்களா? வந்து கூட்டின்னு போங்க. பிளஸ்ஸி அம்மா என்ன வீட சொல்லி அடுத்தது வாங்க. உங்க பேர்? என் பேர் பிரியா. யார் இவங்கலாம்? இங்க என்ன நடக்குது? யார் இவங்கலாம்? இங்க என்ன நடக்குது? பிளஸ்ஸி இங்க என்ன பண்ற? யார் இவங்கலாம்? அது நான் சொல்றேன். அவங்க வந்து பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டாங்க. இப்ப இவங்களும் நினைச்சாலும் பேச முடியாது. என் பேர் இருக்கு. உங்க பேர் இல்ல. நீங்க வந்து ரட்சிக்கப்படாதனால தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க உங்களுக்கு இடம் இல்லை. நீங்க வந்து அப்படி போலாம். ரட்சிப்பா? ஜெஸ்ஸி, நீ கிறிஸ்டியன் தானே? நீ ஒரு தடவை சேசப்ப பத்தி எனக்கு சொல்லிருக்கியா? என் ரட்சிப்பை பத்தி எனக்கு சொல்லிருக்கியா? நான் நரகத்துக்கு நான் போயிருக்க மாட்டேன்ல. இப்போ உன்னால தான் எனக்கு எல்லாம் வந்தது. இப்போ நான் உன்னால தான் நரகத்துக்கு. அவங்களை இழுத்துட்டு போங்க. இப்போ தெரியுதா நீங்க என்ன பாவம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு? சுவிசேஷம் என்பது நம்ம மேல விழுந்த கடமை. அதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே சொல்லணும். நான் பண்ண தப்பை இனி நீங்க எல்லாரும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்க கூட வேலை செய்யறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சொந்தக்காரங்கிட்ட எல்லாருக்கிட்டமே சுவிசேஷத்தை பத்தி சொல்லுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை இன்னும் கூட வச்சிட்டு இருக்காரு. நீங்க வந்து ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தீங்கன்னு தெரியுமா? அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாதுன்ட்டு ஏசப்பா சொல்றாரு. நீங்க பண்ண தப்பு உங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இதனால தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து கூட்டிட்டு இதுக்கப்புறமும் நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க.